Hi friends, welcome to Boom's Tamil. வாங்க நம்ம இப்போ வந்து இஞ்சி துவையல் தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப சிம்பிளா டக்குன்னு செய்யக்கூடிய நம்ம இந்த இஞ்சி துவையலை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த இஞ்சி துவையலை அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இதோட யூசஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 2 துண்டு இஞ்சி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் என்னது வந்து ரொம்ப காரமாக இருந்ததுனால நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நம்ம அரிஞ்சிக்கலாம். சின்ன சின்ன துண்டாக நம்ம ஈவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த இஞ்சி துவையல் வந்து ஜென்ரலாகவே இஞ்சி நம்ம சமையலில் அதிகமாக சேர்த்தனோம்னா ரொம்ப ஜீரண பிரச்சனை, அஜீரண கோளாறெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஹார்ட்டுக்கு நல்லது சொல்லுவாங்க. நெஞ்சு சளி நல்லா எடுக்கும், சளி பிடிக்காமல் இருக்கும். சளியை வந்து கபத்துக்கு, அதுவும் கொரோனா பீரியட்லலாம் இது நிறைய யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இஞ்சிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு வேலையில் நம்ம இஞ்சி சேர்த்துறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரே டைமில் இப்போ நான் செய்கிறது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வாணலியில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் வந்து இப்போ இந்த இஞ்சியவும் பச்சை மிளகாவையும் நம்ம வந்து சேர்த்து வதக்க போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கேமரா செட் பண்ணுறதுல கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக காஞ்சிருச்சு. நான் இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த பச்சை மிளகாய் இஞ்சோட கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் 2 டீஸ்பூன் சொல்ல முடியாது, சின்ன ஸ்பூன், அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சால்ட்டு தான், டேபிள் சால்ட் தான் சேர்த்திருக்கேன். ஏன் டேபிள் சால்ட்னா உங்களுக்கு வதக்கக்குள்ளேயே வந்து சால்ட்டு சேர்த்து நம்ம வதக்கினோம்னா அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் குறையும், அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி வந்து வதங்கி வருது. இப்போ பாருங்கள், நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொருளெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு முடி தேங்காய், இஞ்சி தேங்காய் இருந்தால் நம்ம சட்டுன்னு எப்போ வேணும்னாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ஒரு முடி தேங்காய், கொஞ்சமாக புளி தண்ணி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி தண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இதோட வெல்லம், அவசியம் வெல்லம் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒன்ஸ் சேர்த்தி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் சௌரியம் அது. ஆனால் வெல்லம் சேர்த்தனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். அந்த நம்ம சட்னி பதம் சொல்லுவோம்ல, கெட்டி சட்னி பதம், அந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ அதை கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அது மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு. நான் அதே வாணலியிலேயே இதை 3ஐயும் தாளிச்சிருக்கேன். தாளித்து அதோடு சேர்த்திக்கலாம். இப்போ நமக்கு சுவையான இஞ்சி சட்னி, இஞ்சி துவையல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்தி துவையலை சேர்த்தி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.